தயவுசெய்து கிறிஸ்தவ உலகம் நல்லா ஒன்று விளங்கி கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லா துன்பமும் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போயிடுவான்னு. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட். அது ஆக்சுவலாக நேர் எதிரடையான சத்தியம் தான் உண்மையான சத்தியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு துன்பம் இருக்கு, நிச்சயமா இருக்கு, அது ரெடி ஆயிக்கும். நான் இன்பமா வாழணும் அப்படின்றவங்க நீங்க தவறான இடத்துல இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். யூ ஆர் இன் த ராங் பிளேஸ், யூ ஆர் இன் த ராங் ரோட். நீங்க தவறான பாதையில் இருக்கீங்க. இன்பத்தை தேடி நீங்க சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்க தப்பான பாதையில் இருக்கீங்கன்றது இப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் சொல்ல முடியும். ஏன்னா இயேசு அப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு வைக்கவே இல்லை. ஜீவனுக்கு போகும் பாதை வழி எப்படி இருக்கும்? இடுக்கமா இருக்கும். பாதை ரொம்ப நெருக்கமா இருக்கும். அது கொஞ்சம் பேர் தான் போவாங்க. அதுக்காக ஆண்டவர் ஐயோப்பா கொஞ்சம் பேர் தான் வராங்க, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறலாம், ஃப்ரீ ஆக்கி விட்டுறலான்னு விட்டாரா? அதே பாதை தான். இந்த பாதையை நீ வந்தாதான் முடிவில் என்னது? நித்திய வாழ்வு. யூ சூஸ், இட்ஸ் யுவர் சாய்ஸ். காட் இஸ் நாட் ஃபோர்சிங் எனிபடி. யாரையும் ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை. பட் திஸ் இஸ் த பாத். நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரிக்கணுமா? சிலுவை எடுத்துக்க ரெடியா இருக்கியா? நான் எடுத்தேன் சிலுவையை. என் பின்னால் வர்ற அத்தனை பேருக்கு ஒரு சிலுவை இருக்கு. சிலுவை எடுத்துட்டு வாங்க. ஆண்டவர் சொல்ல நான் சிலுவையை சுமந்துட்டேன், நீ கிரீடம் தூக்கிட்டு வான்னு சொன்னாரா? சில பேர் அப்படி பிரசங்கம் பண்றாங்க. இயேசு எல்லாம் சுமந்து கொண்டார், நாம் ஒன்றும் சுமக்க வேண்டியதில்லை. அப்படியாப்பா? அப்படி சொல்லி இயேசு நான் சிலுவை சுமந்துட்டேன், இனிமேல் உங்களுக்கு இன்னையிலேருந்து கம்ப்ளீட்டாக உங்கள் துன்பம் எல்லாம் மறைஞ்சிரும் சொன்னாரா? இல்லையா? நான் எப்படி சிலுவை சுமந்தது தானே பார்த்து வந்தேன். அந்த சிலுவை சுமந்தவரை பின்பற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலுவை இருக்கு. என் நிமித்தமாக உங்களுக்கு அவமானம் வரும், நிந்த வரும், பாடு வரும், உபத்திரம் வரும். இதுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கிடுங்கன்னாரு. இந்த உலகம் உங்களை தகுதி உள்ளவர்களாக பார்க்கவே பார்க்காது. இந்த உலகத்தில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அநேக உபத்திரவங்களை படுவீங்க, நிந்தைகள் படுவீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆகலைன்னா தேவராஜ்யத்துக்கு வரவே முடியாது. That's the path of eternity. You choose what you want. ஒரு அருமையான ஒரு கற்பனை கதையாக